கேரள மாநிலம் அச்சன்கோவில் தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவிலில் நடைபெற்ற மார்கழி மாத மகோற்சவ விழாவில் திரளான தமிழக கேரள பக்தர்கள் கலந்து கொண்டனர். கேரள மாநிலத்தில் சுவாமி ஐயப்பனின் 6 படை வீடுகளில் ஒன்றான அச்சன் கோவிலில் அமைந்துள்ள சுவாமி தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவில் பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாத மகோற்சவ விழா தமிழக கேரள மக்களால் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் மார்கழி மாத மகோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை முன்னிட்டு ஐயப்பனின் திருவாபரணங்கள் கேரள மாநிலம் புனலூர் அரசு கருவூலத்தில் இருந்து தமிழக கேரள காவல்துறையினர் பாதுகாப்போடு அச்சன் கோவிலுக்கு கொண்டுவரப்பட்டது. இன்று நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியினை நம்பூதிரி மோகனரு கண்டரரு தலைமையில் கொடியேற்றப்பட்டு 1ஆம் திருநாள் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவின் 6 மற்றும் 7ஆம் திருநாட்களில் கருப்பன் துள்ளலும் 8ஆம் திருநாளில் பள்ளி வேட்டை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. 9ஆம் திருநாளான 25ஆம் தேதி கேரள மாநிலத்தில் எங்கும் இல்லாத வகையில் திருத்தேரோட்டமும் கருப்பன் துள்ளல் நிகழ்ச்சியும் கோலாகலமாக நடைபெற உள்ளது. தமிழகத்தில் உள்ளது போன்று தேரோட்டம் இரும்பு சங்கிலியால் இல்லாமல் மூங்கில் மரத்தை வளைத்து அதனை கொண்டு தேரினை இழுப்பது தனிச்சிறப்பு. அதனைத் தொடர்ந்து 10ஆம் திருநாளில் காலை ஆராட்டு விழா, மதியம் மண்டல பூஜையும் நடைபெறுகிறது. மார்கழி மாத மகோற்சவ விழா முடிந்தவுடன் திருவாபரண பெட்டி இரு மாநில காவல்துறை மற்றும் வனத்துறை பாதுகாப்புடன் அடர் வனப்பகுதி வழியாக புனலூர் அரசு கருவூலத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது.